சிவாய் நம. வணக்கம். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருனா பிரகஸ்பதி. குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறவர். கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு. குருனாவே கிரகப்பிரவேசம். அது குரு பிரவேசம் தான், ஆனால் அதை கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் தங்க நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்க நகைகள் வாங்கலாம், மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், மாளிகை கட்டலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் இருந்தால் தான் வாங்க முடியும். குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் கல்யாணம் ஆகும். குருனா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஜாதகத்தில் குருவுடைய பெயர்ச்சி எப்படா வரும்னு நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையில் ஒரு மேன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தாயா. குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கிருக்கிறது குரு பகவான் தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குருனா ஆசிரியர். அந்த கான்சன்ட்ரேஷன் படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான். அட்வொகேட்டுனாலும் குரு தான். இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான். ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாப்பிட்டு இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். குருனா அப்பா, இதான் உண்மை. குருனா முருகர். அப்போ தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும், தகப்பன் மேலே அன்பு செலுத்தணும், தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்கே பார்த்தாலும் வணங்கணும். அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த 2025 யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார். யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். குருவும் தங்கமும் ஒன்று. தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குன்னு அர்த்தம். தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள். ஒரு கிராம் வாங்க வைங்க. வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. போதுண்டா சாமி நீங்கள் பட்ட துன்பம். இந்த 5 வருஷம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல வம்பு தும்பு வழக்கு, உற்றார் சுற்றார் உடன் பிறந்தவங்களும் சரி, அக்கம் பக்கம் அங்காளி பங்காளிகளே உங்களுக்கு நஷ்டத்துகதியாக தான் ஆக்கி கொடுப்பீங்க. பல விரையும் படிக்க வைக்கிறதுக்காக பிள்ளைகளுக்காக கல் மண்ணு சுமந்தாது கடனை உடனே வாங்கி அது படிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் ராஜா போல் வாழ்ந்தெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பில் நிறைய கடன் வாங்கி கூட கடனாளியாக தான் நீங்கள் ஆயிருக்கக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் பிறந்தாதான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. பெரிய பெரிய கார் வாங்குவீங்க, டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு வாங்க. கடன் வாங்கி கடன் அடைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும், கடனாளி ஆகிடுவீங்க. பல சட்ட சிக்கல்களை சந்தித்து கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. ஆனால் மகர ராசி பெண்கள் தாங்க பாவம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்காம
காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்க முடியாத ஒரு தருணங்களும் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்தது உங்கள் பிள்ளைங்களுக்கும் வரும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 5 வருஷ காலத்தில் நிலையாக இருந்திருக்காரு. இருந்திருந்தாலும் இந்த 2025 குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 6வது வீட்டில் வரக்கூடிய ஒரு தருணத்தில் வரனால உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்க போகுது. கல்யாணம், பெரிய வீடு வாசல் கட்டக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. சந்தோஷமான ஒரு சகாய நிலையில் நீங்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருளாட்சி உங்களுக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில் காசு வரும். நஷ்டம் இல்லாத ஒரு அமைப்பு. போதுண்டா சாமி, இத்தனை வருஷ காலம் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டது போதும், இன்னல் துன்பப்பட்டது போதும் சொல்லக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்கு தான் உண்டு. மகர ராசிக்கு ஒரு மகத்தான செய்தியும் உண்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த நண்பர்னால் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய நேரம் உண்டு. காசு பணம் ஹெல்ப்போ வேறு ஏதாவது ஒரு சந்தோஷங்கள் அடையக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா லா படிப்பீங்க. என்னதான் லா படிச்சிருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருந்து கஷ்டமும் பட்டிருப்பீங்க. பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக நைட்டு பகலும் கல்லு மண்ணு சுமந்து காப்பாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரியான தருணமும் மகர ராசி பெண்களுக்கு நிறையாவே உண்டு. கொடுத்து வச்சுருக்கணுங்க மகர ராசி பெண்களை கெட்டுறதுக்கு. கணவன் நல்லதாக அமையாது. இருந்திருந்தாலும் மகர ராசி பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய தருணங்கள் நிறையாவே இருக்குது. போதும், நீங்கள் பட்ட துன்பம், பட்ட அவமானம், பட்ட கஷ்டம், ஒரு நல்ல நண்பரை எதிர்பார்த்திருந்து அந்த நண்பரை விட்டு விலகி போயிட்டார்னா என்ன ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு கார் டிரைவர் ரொம்ப நாளாக வீட்டில் கார் டிரைவராக இருக்கார். அந்த டிரைவர் வேலையை விட்டு நின்றுட்டாருன்னா எப்படி மனநிலை பாதிக்கும். ஒரு வீட்டுக்கு வேலைக்காரங்க நின்று போயிட்டாங்கன்னா மனநிலை எப்படி பாதிக்கும். இந்த மாதிரியான தன்மையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக தோரணை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல தீர்த்த யாத்திரைகள், சிவன் அடியாரா, தெய்வத்துடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இனிமே நல்ல நேரம், சகாய நிலை, நிம்மதியான வாழ்க்கை. ஆழ்கடலில் பல அலைகளில் மாட்டிக்கிட்டு தத்தளித்த உங்களுக்கு சகாய நிலையில் உங்களுக்கு சனி பகவானும் வர்றாரு, குரு பகவானும் நல்ல நிலைமையை கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, ஏதாவது ஒரு மகானை பிடிச்சிக்குங்க. தெய்வத்தோடைய அனுகிரகத்தை பிடிச்சி வந்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இனிமே தான் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்தித்து இன்பம் துன்பம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போய் நஷ்டகதியான நீங்கள் இனிமே தான் நல்ல நேரம். மகர ராசி பெண்களை கேட்ட கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் மகர ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடையூறு தான். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்கணும். நடந்திருந்தால் மாற்றங்கள் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 7வது வீடு கடகராசி, கடகராசிக்கு 7வது வீடு மகர ராசி. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு கடகராசியாக தான் இருக்கணும். டியரஸ்ட் ஃப்ரெண்டு, டீப்பான ஃப்ரெண்டு கடகராசியாக தான் இருக்கும். அதனால் அந்த நண்பரை பக்குவமாக வச்சுட்டு அவருடைய ஒப்பீனியனில் அவருடைய அமைப்பை கொடுத்து வாழ்க்கையை நல்லா கொண்டு போகலாம். இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். மண்ணும் பொண்ணாகக்கூடிய நேரம். பல மண்ணுகளை விரயம் பண்ணியிருந்தாலும் பொண்ணுகளை விரயம் பண்ணியிருந்தா கூட இனிமே நல்ல தருணம்தான். மாற்றங்கள் கிடைக்கணும். சனி பகவானை வழிபடுங்க. ஒரு சின்ன சூட்சமமான ஒரு வழிபாடு சொல்கிறேன். சனி பகவானை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயரக்கூடிய தருணம் உண்டு. குரு பகவானை வேலைக்கிழமை பாருங்கள். டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இல்லை ஏதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருக கடவுள் வழிபாடை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி குருவுடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல நிலைமை நல்ல நேரங்கள் உங்களுக்கு இருக்குது. போதும், பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகனுக்கு குரு உதயமாச்சு. தொட்டது விளங்க போது. உன் குலம் தலைக்க போகுது. உன் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாண காட்சி நடக்க போகுது. வெளிநாடு வெளிதேசத்து பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை மகர ராசியோடைய பெண்களோ ஆண்களோ குழந்தைகளுக்கு நடக்க போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது.
சூப்பரான வருஷம், பிடிச்சிக்குங்க. மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.